எங்க போயிட்டான்? எல்லா மாட்டு பட்டினியா தீனியா கிடக்குது. ஐயோ நவீன நவீன என்ன ஒரு மாட்டு கூட தீனி போடாம இருக்கிறப்போ தீனி போடலாதுப்பா. என்னடா போடாடிய பையனிய. ஓ அப்பா காப்பால பாப்பா குணா எப்படி இருக்க? மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. என்னப்பா பண்றது? என் கூட தான் படிச்ச. நான் பாரு வேலைக்கு போயிட்டு காசு கை நிறைய காசு சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன். நீ இப்படி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. சரி விடுப்பா. மாடு என்ன புடிச்சலாம் தம்பி? எது பால் மிஷின் மாடு பிடிச்சிக்கிறியா இல்ல காலா ஜல்லிக்கலையா? ஜல்லிக்காலையா? ஜல்லிக்கலையா? சரி வாங்க, நம்ம கிட்ட ஒரு 10 காலை இருக்குது பாருங்களா. வாங்க இது பாருங்க, இது சுழி சுத்தம் அருமையான காலை. ஜல்லிக்காலை என்ன இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்தாண்ட ஒரு காலை இருக்குது, அது அருமையான காலை. உங்களுக்கு எது வேணும்? தம்பி எது தம்பி பிடிச்சீங்கன்னா இதா இதுண்ணா இதா அவ்வளோ 1:30 பார்த்துண்ணா. 1:30 தம்பி அவ்வளவு வராது. ஒரு 5 ரூபா சேர்த்து 1:35 குடிச்சிட்டு போயிறேன். என்னன்னா எல்லாம் இப்படி விளையிட்டோம். அதுக்கு மேல குறைக்கும் போது ஒரு 35 கொடுத்து எடுத்துட்டு போயிருப்போம். 1:35. சரிண்ணா நாளைக்கு வந்து பிடிச்சிக்கண்ணா. சரி தம்பி. A few moments later. மறந்துட்டா மனுஷன். எனக்கு ஒரு 10 மாடு வேணும்டா. இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுன? மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி, நான் சொல்றதுதான்டா ரேட்டு. நவீன இங்க வாடா. உனக்கு எவ்வளோடா சம்பளம்? 40,000. நாளைக்கு அந்த மாடு விற்கிற காசுல 40,000 சம்பளத்தை எடுத்துட்டு மீதி காசு வீட்டுல கொடுத்துட்றா போடா. சரிண்ணா. அப்பல என்னடா இப்படி பழகிட்டான், இப்படி பேசுற? இவ்வளவு நேரம் நீயே போற பேசுன? டே ஏசியில உட்காந்துட்டு 20,000 சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிருனா? இங்க நான் தான்டா முதலாளி. பாட்டுல அது எனக்கு தெய்வம்டா. போடாடி. மாடு மேய்க்கிறதுல குத்தம் சொல்றீங்க இருக்கட்டும்டா.